வணக்கம். ராஜஸ்தான் கல்வித்துறை என்ன பண்ணுறதுன்னா, சமீபத்தில ஒரு மாற்றம் கொண்டு வராங்க. ஒரு அர்த்தமுள்ள பெயர் மாற்றம் வந்து கொண்டு வராங்க. கல்வி அமைச்சர் மதன் திலாவர் என்ன சொல்றாங்கன்னா, சோட்டா, டிங்கு, சைத்தான் இது போன்ற பெயர்கள் வந்து ஒரு அர்த்தம் இல்லாத பெயர் வந்து ராஜஸ்தான் கிராமங்கள்ல பல்வேறு பெயர்ல வைக்கிறாங்க. சோட்டா அந்த மாரி ஒரு செல்லமா வைக்கிறதோ, இல்ல மரபு வழி வைக்கிறதோ என்ற பெயர் இருக்கின்றன. இது போன்ற பெயர்களை மாற்றி ஒரு பொருத்தமான பெயர்களை வைக்க வேண்டும் என்று ஒரு 3000 பெயர்களை பரிந்துரை செய்திருக்கின்றது அந்த அரசு. பெயரை மாற்றுவதனால் என்ன மாற்றம் ஏற்பட்ட போகுது என்று எதிர்த்தரப்பினர் பல்வேறு சர்ச்சை மீன் அதிருப்தி வெளியிட்ட சில நேரத்திலே அதை வாபஸ் வாங்கிக் கொண்டு திருத்திய அறிக்கை வெளியிடுவதாக கூறுகின்றார். இது வந்து பெயர் மாற்றம் என்பது இப்போ நாம் வந்து தாய்மொழியில் பெயர் மாற்றம் தமிழ்நாட்டில் வந்து வடமொழி சொற்களை தமிழில் மாற்றுவது, குறிப்பாக திருமாவளவன் தமிழில் பெயர் வைத்தல் என்பதை ஒரு இயக்கமாக கொண்டு வந்தார். ஆனால் இது என்னன்னா, டிங்கு, சோட்டா, சைத்தான் இது போன்ற பல பெயர்களை ஒழுங்குபடுத்துகின்ற பெயரில் ராஜஸ்தான் அரசு இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது. அது பல்வேறு தரப்பில் எதிர்ப்பு வந்தவுடன் அதை வாபஸ் வாங்கியிருக்காங்க. மீண்டும் திருத்தி அறிக்கை கொண்டு வரன்றிருக்காங்க. இதை பற்றிய மக்கள், தமிழக மக்கள் இதன் மீது ஒரு கருத்து சொல்லணும். பல்வேறு வகையில் வந்து பாஜக தலைமையிலான அரசுகள் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வராங்க. பண்பாட்டு ரீதியாக, கலாச்சார ரீதியாக உள்ள விஷயங்களில் நுழைந்து மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவிட வேண்டும்.